கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருளிச் செய்கிற வேத வசனம் சங்கீதம் 119:49 வார்த்தை. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். தாவீது இந்த அருமையான ஜெபத்தை ஏறெடுப்பதற்கான காரணத்தை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போமேனா, வேதத்திலோட ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் தேவனாகி கர்த்தர் அருளிச் செய்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி முடித்து அவளை சாட்சியா நிறுத்தினதை தாவீது ஆராய்ந்து அறிந்து கொண்டது நிமித்தமாக தான் தேவரீர் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை எனக்காக நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறத வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் இன்றைக்கும் விசுவாச சந்ததி எழும்ப பண்ணி தேவனாகி கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். யாக்கோபுடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தையின்படி சொந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி தேவனாகி கர்த்தர் 2 பரிவாரங்கள் நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை அருளிச் செய்து வாக்குத்தத்தத்தை கடமனினது வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில் கொடுத்த தரிசனத்தை தேவனாகி கர்த்தர் நிறைவேற்றி முடித்து தேவ திட்டத்தின் சாட்சியாக யோசேப்பை வைத்திருக்கிறது போல நம்மையும் மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட தான் தாவீது அழகாக ஜெபிக்கிறார். நீர் நம்ப பண்ணின வசனத்தை எனக்காக நினைத்தருளும் என்று சொல்லி இப்படி ஜெபித்த தாவீதோட வாழ்க்கை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா குமாரனாகிய சாலமோன் தாவீதை குறித்து இப்படியாக சாட்சி கொடுக்கிறார். என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீங்கள் வாக்கினால் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கரம் நிறைவேற்றி முடித்தது என்று சாட்சி கொடுக்கிறத வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் வார்த்தையின் வடிவமானவர். ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது சொல்லி வேதம் சுட்டி காண்பிக்கிறது. நாம் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேத வசனமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிற நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட நாம் இன்னும் அதிகமாக வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணி ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கை மாறும். வாக்குத்தத்தங்களை நிறைவே காண முடியும். நம் வார்த்தையின் வெளிச்சத்தை நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக மாற்ற அவர் உண்மையுள்ளவராக அந்த வார்த்தை கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அருமையான இந்த காலை நேரத்தில் நாம் எவ்வளவாக வாக்குத்தத்தை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம், வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து தெய்வ சமூகத்தில் இந்த வார்த்தை விசுவாசித்து அறிக்கை பண்ணி நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நம்ப பண்ணின வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி செபிக்கிற கிருபை எங்களுக்கு அருளிச்சீங்கப்பா. வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கிற கிருபை எங்களுக்கு அருளிச்சீங்க. இந்த நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையின் வெளிச்சத்தில் வாக்கு தத்தங்களை நிறைவே காண்கிற சந்ததியாக எங்களை வாழ வைங்க. எங்களை குறித்து எங்களுக்கு பின்வருகிற சந்ததி சாட்சி கொடுக்கும்படியான ஒரு கிருபை கத்தை நீங்கள் அருளிச்சேவனுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை கத்தை பொறுப்படுத்த